அரைப்பட்டு இதில் மேலே ஒரு லேயர் அப்படியே உளுந்து படிஞ்சிடும். உளுந்து அரைப்பட்ட பிறகு நம்ம உளுந்து மாவு நல்லா அரைஞ்சிருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்து அரைப்படாமல் இருக்க மாதிரி இருக்குது. இந்த கிரைண்டர் வந்து மாவு கை போடாமல் எடுக்கிறதுக்குலாம் வசதியாக தான் இருக்குது. ஆனால் மேலே வந்து வெந்தயம் உளுந்து வெந்தயம் வந்து இப்போ இந்த ஆப்பத்துக்கெலாம் போடும்போது கொஞ்சம் வெந்தயம் போடுவோம்ல, அது இல்லாமல் ஒழுங்காக அரைப்படாது. உளுந்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெந்தயம் உளுந்தோடு சேர்த்து அரிசியோடு போட்டால் ஒழுங்காக அரைப்படாது. உளுந்தோடு சேர்த்து போட்டால் அரைப்படும். அப்படின்னாலும் கொஞ்சம் மேலே ஒரு லேயர் தங்கி போயிடும். அதுக்கப்புறம் இந்த கிரைண்டர் கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிடும். உளுந்தை மட்டும் அரைச்சி முடிச்சோடனே ஹீட் ஆகிடும். அதோட ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு தான் அடுத்து அரிசி போட்டுடணும். இது கொஞ்சம் இதில் ட்ராபேக்கு. மற்றபடி மாவு கையால் அள்ள வேண்டியதில்லை. அது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். இருந்தாலும் இதேமாரி ஒரு ட்ராபேக் இதில் இருக்குது. சரி கட் பண்ணிக்குவேன்.